நடிகர் ரஞ்சித்த ஓரம் கட்டின விஜய் சேதுபதி. சர்ச்சை பேச்சு, முற்றிய வாக்குவாதம், நாரிய பிக் பாஸ் 8 மேடை. விஜய் டிவில பிரம்மாண்டமான முறையில பிக் பாஸ் சீசன் 8 கோலாகலமா ஆரம்பிக்கப்பட்டு எல்லாரும் விரும்பி பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல ஒண்ணா மாறி இருக்கு. இந்த சீசனோட புதிய தொகுப்பாளரா களம் இறங்கி இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி தன்னோட முதல் பேச்சிலேயே ரசிகர்கள் எல்லாரையும் தம் பக்கம் ஈர்த்துக்கிட்டதோட தன்னோட பாணியில தன்னோட வேலைய ரொம்பவே சிறப்பா பண்ணியிருக்காரு. இந்த போட்டியில பங்கெடுத்துக்கக்கூடிய போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தரையும் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான முறையில விஜய் சேதுபதி அறிமுகம் செஞ்சு வச்சது எல்லாரோட அசத்தலான பாராட்டுக்களையும் பெற்றுட்டாரு. இவர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின விதத்துல ரொம்பவே சிறந்த முதிர்ச்சி தெரிஞ்சதோட மட்டும் இல்லாம எல்லாரையும் ஒரு நண்பர் மாதிரி அணுகுன விதம் எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருச்சு. இந்த நிலையில முதலாவதா பேட்மேன் அறிமுகம் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இவர் கூட திரைப்படத்துல மகளா இணைஞ்சு நடிச்ச போட்டியாளரும் அறிமுகம் செய்யப்பட்டாங்க. அந்த வகையில இந்த பிக் பாஸ் சீசன் 8ல போட்டியாளரா நடிகர் ரஞ்சித் களம் இறங்கி இருக்காரு. அவரு மத்த போட்டியாளர்கள் கிட்ட சகஜமா பேசின விஜய் சேதுபதி ரஞ்சித்தை பார்த்து ரொம்பவும் கோபமா சில கேள்விகளை கேட்டிருக்காரு. அந்த வகையில விஜய் சேதுபதி ரஞ்சித் கிட்ட நீங்க ஒரு படம் இயக்கியிருந்தீங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சப்போ அவரு அந்த படத்தோட பெயர் கவுண்டம்பாளையம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கப்புறமா சிரிச்சுக்கிட்டே விஜய் சேதுபதி அது இல்ல பீஷ்மர், அது ரொம்பவே சிறந்த படம் அப்படின்னு சொன்னதோட கவுண்டம்பாளையம் சர்ச்சை வந்தப்போ நீங்க பேசின விதம் பத்தி விரிவா பகிர்ந்துகிட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல ரஞ்சித் முற்றிலும் வேறொரு ரஞ்சித்தா தனக்கு தெரியறதா சொன்னதோட ஆரம்ப காலத்துல அவர் நடிச்ச படங்கள்ல இயல்பான நபரா நடிச்ச நீங்க இப்ப ஏன் இப்படி மாறிட்டீங்க, எது உங்களோட இயல்பு அப்படிங்கிறது மாதிரியான அடுக்கடுக்கான கேள்விகளை வச்சாரு. அது மட்டும் இல்லாம அந்த படங்களை பார்த்து நாங்க வேற மாதிரி உங்களை நினைச்சிட்டோமா அப்படிங்கிற விஷமத்தனமான கேள்விகளை எழுப்ப ரஞ்சித்தை ஓரம் கட்டுறது மாதிரி இருந்துச்சு அவரோட பேச்சு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் மேடை சூடானதோட அதுக்கு பதிலா ரஞ்சித் பேசும்போது நான் வச்ச விதை ஒண்ணு முளைச்ச செடி எனக்கே அதை பத்தி தெரியல அப்படின்னு சொன்னதோட விட்டுடாம விடாப்பிடியா இப்ப பாடம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு. அதுக்கு நடிகர் ரஞ்சித்தும் விடாப்பிடியா நிச்சயமா கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல விஜய் சேதுபதி உங்க சட்டையில் இருக்கக்கூடிய பூ உங்க மனசுலயும் பூக்கட்டும் அப்படின்னு மறைமுகமா தாக்கி பேசினதா ரசிகர்கள் மத்தியில விமர்சனங்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ரஞ்சித்தை ஓரம் கட்டி பேசியிருக்கக்கூடிய விஜய் சேதுபதியோட சர்ச்சை பேச்சால வாக்குவாதம் முற்றிய நிலையில பிக் பாஸ் மேடை நாரிடுச்சு அப்படின்னு நிறைய பேரு பல்வேறு வகையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராங்க. சீரியல் நடிகர் அர்ணவ் அப்புறம் சக சீரியல் நடிகை திவ்யா 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. நடிகை திவ்யா கர்ப்பமா இருந்தப்போ நடிகர் அர்ணவ் அப்படிங்கிற அம்ஜத் கான் வேற ஒரு நடிகை கூட தொடர்புல இருந்திருக்கிறாரு. அந்த தொடர்ப அர்ணவோட மனைவி திவ்யா தட்டி கேட்டப்போ அர்ணவ் கூட கள்ள தொடர்புல இருந்த அந்த பொண்ணு பேசின பேச்சு இப்போ இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. இங்க ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது. இப்போ பிக் பாஸ் 8வது சீசன்ல போட்டியாளரா கலந்துகிட்டு இருக்கக்கூடிய நடிகை அன்ஷிதா தான். அதே நிகழ்ச்சியில சீரியல் நடிகர் அர்ணவும் போட்டியாளரா கலந்துகிட்டு இருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எத்தனையோ ஜோடியை பார்த்திருக்கோம், முதல் முறையா கள்ளக்காதல் ஜோடி உள்ள வந்திருக்கு அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காங்க. இவங்களை உடனடியா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றணும், இல்லனா பிக் பாஸ் பிட்டு பாஸ் ஆயிடும் அப்படின்னு கலாய் கருத்துக்களையும் பதிவிட்டுட்டு வராங்க. அதே சமயம் இந்த 2 பேரோட ஆடியோவும் இணையத்துல வைரல் ஆயிட்டு வரக்கூடிய நிலையில திவ்யாவுக்கு நடந்த கொடுமைகளுக்கு இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க, அதை விட்டுட்டு இப்போ பிக் பாஸ் போட்டியில அலங்காரம் பண்ணிக்கிட்டு போட்டியாளரா களம் கண்டுகிட்டு இருக்காங்க. என்ன கொடுமையா இருக்கு. போன சீசன்ல பருத்தி வீரன் பட நடிகர் சரவணன் எப்பவோ தன்னோட இளமை காலத்துல கல்லூரி மாணவர்கள் கூட சேர்ந்துகிட்டு பண்ண அலப்பறைக்காக பிக் பாஸ் வீட்டுல நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு வெளியே அனுப்பப்பட்டாரு. ஆனா இங்க ஒரு ஜோடி ஒரு சக சீரியல் நடிகையோட வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கு. அவங்க இப்போ பிக் பாஸ் போட்டியில போட்டியாளர்களா உள்ள இருக்காங்க. இதெல்லாம் என்ன கொடுமை, காது கொடுத்து கேட்கவே முடியல, கருமம் கருமம் அப்படின்னு கருத்துக்களை பதிவிட்டுட்டு வராங்க.